தேவனே இன்று என்னை உருமாற்றும். ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி. எஜமானோடு தொடர்பில் இருப்பவன். எபேசியர் 6:18. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் விழித்துக் கொண்டிருங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். காணப்படாத உலகம், அதன் ஒழுங்கமைப்பு மற்றும் அதன் செயல்பாட்டை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் வெளியரங்கமாக்குகிறார். தீங்கின் நாள் சந்திக்கப்பட வேண்டும். நாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, பொல்லாத ஆவிகளின் சேனையோடு யுத்தம் செய்கிறோம். நம்முடைய சிறிய அசட்டுத்தன்மையும் பேரழிவிற்கு கொண்டு போய்விடும். பிசாசின் தாக்குதல்களை மேற்கொள்ள நமக்கு தேவையான ஆயுதங்களை குறித்து பவுல் பேசுகிறார். அவனுடைய தாக்குதல்கள் ஒவ்வொன்றும் அக்னியாஸ்திரங்கள், வெறும் அம்புகள் அல்ல, அவை கொன்று அழிக்கும். நம்முடைய ஆயுதங்கள் அங்கே குறிக்கப்பட்டுள்ளன. நம் வாழ்க்கை சத்தியத்தை உயர்த்தி பிடித்து இரட்சிப்பின் நம்பிக்கையினால் நிரம்பி வழிந்து தேவன் உணர்த்தும் வசனத்திற்காக தாகம் கொண்டு நம்மேல் சுமத்தப்பட்ட கிறிஸ்துவின் நீதியை அறிக்கை செய்து கிரியை செய்யும் விசுவாசத்தை பற்றி கொள்ள வேண்டும். இந்த ஆயுதங்கள் எல்லாம் பூரணமடைந்த பிறகு தேவையான ஒன்று சொல்லப்படுகிறது. எப்பொழுதும் எல்லா வேண்டுதல்களோடும் கண்ணீர்களும் பலத்த சத்தங்களும் தீவிரம் நிறைந்த விடாமுயற்சியுடனும் ஜெபிக்க வேண்டும். நமக்காக மாத்திரம் அல்ல, நம்முடைய சக வீரர்களுக்காகவும் ஆவியில் ஜெபிக்க வேண்டும். நாம் சேனையில் இருப்பதின் பிரதான நோக்கமே நமக்காக மட்டுமல்ல, தேவனுக்காகவும் அவரது சொந்த ஜனங்களுக்காகவே. எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு தேவனோடுள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டிருந்தால் அதனால் ஒரு பயனில்லை. எஜமானோடு எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். ஜெபத்திலே தொடர்பில் இருங்கள். அது இயல்பானதும் தடையற்றதும் தீவிரமானதும் விடாப்பிடியானதுமாக இருக்கட்டும். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.